வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் தமிழ் ட்ரக்கர் சேனலில் வந்து நார்த் கொரியா சீரீஸ் எபிசோட் 5 இப்படி அமைக்கவா நல்லா பிரைட்டாக இருக்கா ஓகே என்னதான் நடக்குதுன்னு தெரியலை. ஸோ அந்த லேடி இருக்காங்களே தமிழில் அவங்க வந்துட்டு 4th எபிசோட்லேயே வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதுக்கு வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. அங்கே மட்டும் தான் இங்கிலீஷ்லாம் சொல்லித் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நீங்கள் தான் டீச்சரா அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. அவங்க வந்து கைடு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபன் மொமெண்ட்லாம் இருந்திருக்கும். அவங்க வந்து அழுகிற மாதிரி காமிச்சிருக்காரு. என்னன்னு தெரியலை என்னாச்சுன்னு. பக்கத்தில் வந்து கிம் ஜாங் உன் கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 4th எபிசோட்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேர் என்னன்னு கேட்கும்போது கிம் ஜாங் குன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து உன் அவர் குன். நான் வச்சு அங்கேயே டவுட் ஆனேன் என்ன இந்த பேர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஆல்ரெடி 4 எபிசோட்ஸுமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து ஒரு ஜானரில் இருக்கும். அடுத்த 2 எபிசோடு அதாவது 3rd and 4th வந்து வேறு ஒரு ஜானரில் இருக்கிற மாதிரி இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். இது என்ன ஜானரில் இருக்க போது என்னன்னு தெரில. வீடியோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சரக்கு பாட்டில் வந்து நம்ம குடிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்க பாம்பு இருக்குங்க. அப்படியே பார்டரில் போகும்போது நம்ம வீடியோஸ்லாம் அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு டேட் போட்டிருக்கு. இங்கே லைவாக மிஷின் ஓடி இருக்குல்ல அதில் ஒரு டேட் போட்டிருக்கு. இந்த இடம் எல்லாமே வந்து வடகொரியா. அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் சீனா, இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸ்கூலில் என் கூட அந்த ஒரு கைடு வந்திருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த டூரில் வந்து அந்த பொண்ணு கிடையாது, ஏதோ நடந்திருக்கு சம்திங். இது நார்த் கொரியா சீரிஸை நம்ம ஸ்பான்சர் பண்றது லெட்ஸ் கோ. அதனால தான் அழுதுட்டு இருந்தாங்களா என்னாச்சு தெரியல. 4 டேஸ்க்கு மணாலிக்கு செம்ம நிறைய இதுல இந்த வீடியோல நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுவாரோ. மணாலியை செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இந்த பேக்கேஜ்ல மணாலில உள்ள லோக்கல் சைட் சீயிங் இங்க வந்துட்டு தான் ஒரு மொத்தமா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடா பப்ளிஷ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து அங்கேயே பண்ணிட்டாரா அப்படின்னு மாதிரி நினைச்சேன். அங்க இருந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சு எந்த கண்ட்ரில இருக்காருன்னு தெரியல. கண்டிப்பா அது கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க ஃளைட்ல போனாலும் ஃளைட்ல போலாம், இல்ல ட்ரெயின்ல போனாலும் ட்ரெயின்ல போலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ சீரியஸா போகும் தோணுது. இந்த எபிசோட் பத்தாது, எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஐட்னரி. ஃபர்ஸ்ட் 2 மிஸ்டீரியஸா இருக்கும், அடுத்த 2 எபிசோட் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் டோன்ல ஒரு த்ரில்லிங்கா இருக்க போதும். இந்த மணாலி பேக்கேஜ் 8250 நீங்க புக் பண்ண நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பர் இருக்கு. உடனே லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பேக்கேஜை புக் பண்ணிட்டு மணாலியை செம்ம என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு வந்து வடகொரியால 3வது நாள். இன்னைக்கு முக்கியமா பியர் ஃபேக்டரி போகிறோம், லிக்கர் ஃபேக்டரி போகிறோம். இந்த ராசன் சிட்டியோட முக்கியமான பிரபலமான விஷயம் என்னன்னா வந்து 3 நாடுகளை வந்து இணைக்குது. ஒன்று இந்த வடகொரியா, இன்னொன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. அது 3 நாடுமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, ட்ரை பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே போகும்போது லைட்டாக நமக்கு வந்து நம்மளுடைய அலைபேசியில் வந்து கொஞ்சமாக வந்து சில அலைகள்லாம் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம லைட்டாக பயன்படுத்திக்கலாம். சொல்லாதீங்க, வந்ததுன்னா தெரியாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரும்போது வெளி உலகத்துலேருந்து நம்ம வந்து 2 நாட்கள் ஆகுது. 2 நாளே வந்து பெரிய பயங்கரமான இது மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. அது இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த வட கொரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாம்புடைய வைனுங்க. வைனு கிடையாது, ஓட் காணிச்சுக்கோங்க. வாங்கியிருக்கேன், இன்னும் சாப்பிட்டு பார்க்கணும். அதெல்லாம் ஸ்டாம்ப்லாம் வாங்கினேன்ல, சூப்பராக இருந்துச்சு. கொரியாவுடைய ஸ்டாம்ப்பு, போஸ்ட் கார்டு இங்கேருந்து ஒரு 3 போஸ்ட் கார்டு அனுப்பிச்சி விட்ருக்கேன். சில போஸ்டர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவருடைய ஐடியாலஜி பற்றி ஒரு புக்கு, இந்த புத்தகம் வாங்கினேன். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்றத வந்து இதை போட்டிருக்கு. இருக்கிறதா மக்கள் இதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த சரக்கு பாட்டில் வந்து நம்ம குடிக்கலாம். வலுக்கட்டாயமாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க, உள்ள பாம்பு இருக்குங்க. அப்படியே இந்த வெள்ளரிக்காயா ஏதோ ஊற வச்சுருப்பாங்களே, பிக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பிக்கல் வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஃபாரினர்ஸ்லாம் பிக்கல்னு சொல்லி வெள்ளரிக்காயா அதை ஊற வச்சுருப்பாங்க. நீ ஸ்னோ பார்த்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. நேற்று வரையும் வித்தியாசமாக இருந்துச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. மக்கள்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலைல சைக்கிள்லாம் போகிறாங்க. எப்படி தான் டூரில் போகிறீங்க? ஓகே, நான் வந்து சைக்கிளில் போகிறதே ஆச்சரியமாக சொல்கிறாராங்கன்னு நினச்சேன். வெளியில் லாரிக்கு வெளிலலாம் உட்காந்து போகிறாங்க. இதை வந்து படிச்சுட்டு போயிட்டுருக்காப்புல. போலீஸை பாருங்க நடு ரோட்டில் இருந்து. ஐயோ மனுஷன் எப்படிலாம் வேலை பார்க்குறாரு பாருங்க. போலீஸ் உட்காந்து சிக்னல் காமிச்சிட்டு இருக்காரு பாருங்க. வேறு லெவலுங்க இந்த குழு. இங்கே பாருங்கள் ஸ்னோவெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறாங்க. மேனுவலாக தான் 2 பேர் வந்து கூட்டி அது டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் உரமாக கொட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மிங்க. அப்படின்றனால பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட கார் இருக்குங்க, சில பேர்கிட்ட பைக் இருக்குது. இந்த கார் டாக்ஸிலாம் ஓடுதுலங்க. அந்த டாக்ஸிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயோ ஒரு கம்பெனி இருக்காமா. அந்த கம்பெனி வந்து உங்களோட டிரைவராக வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. வேலைக்கு எடுத்துகிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ தான் ஹெல்மெட்லாம் போட்டு பயங்கர தான் போகிறாங்க பாருங்க. ஸோ எல்லா விதமான மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்கிறாங்க. மற்றதெல்லாம் நம்ம வந்து
இந்த நாட்டை விட்டு வெளியில் போகும்போது பேசுவோங்க. இங்கேருந்து நான் பேச விரும்பவில்லை. இல்லை. இங்கே பாருங்கள், பயங்கரமான பனியாக பெய்யுதுங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன கீழே வழுக்குதுங்க, காலை வச்சோம்னா பயங்கரமாக வழுக்குது. எது ஷர்ட்டில் பனி எவ்வளோ பெய்யுது பாருங்க. இன்னைக்கு நமக்கு 3வது நாளுங்க. நாளைக்கு நம்ம இங்கேருந்து போக போகிறோம். அதனால 3வது நாள் முதல் நாளே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய தற்காப்பு கலையை வந்து காமிக்கணும்னு காமிச்சாங்க. பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, செம்மையாக பண்ணாங்க. முழுக்க அதுக்காகவே அந்த அவங்க நாளை வந்து அர்ப்பணிச்சு ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. தெக்வாண்டோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கராட்டே தானா தற்காப்பு கலை? பறந்து தான் இருப்பாங்க சார். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு சரக்கு ஃபேக்ட்ரிக்கு போனோம். இங்கே இருக்க ஒயினு, ரம்மு அதெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு கண்ணாடி தரை இருந்துச்சுங்க. அந்த கண்ணாடி தரையில் வந்து அந்த பக்கம் தெரிஞ்சு அங்கே உள்ள மிஷின்ஸு பெரிய இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் உள்ள ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. ஒன்று இந்த கவுண்டரில் நிற்கிற ஆட்கள், இன்னொன்று உள்ள ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு வந்திருந்தார். அப்படிதான் இருந்தது தவிர உண்மையிலேயே அந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகுதான்றதை யோசிக்க வேண்டியதாக இருந்தது. உள்ளே வந்ததுக்கு பயங்கரமான வாசனை அடிக்குதுங்க, சரக்கு வாசனை. கரும்பில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க போய் பார்க்கலாம். மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே, எப்படி எந்த மிஷினில் பண்ணுறாங்கன்ட்டு. பயங்கரமான சரக்கு வடை அடிக்குது இங்கே பாருங்கள். ஃபுல்லாக மிஷின்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் ஒவ்வொன்றிலையும் வந்து ப்ராசஸ் நடக்குது. நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் துருவு பிடிக்காது தானே, தான் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே இருக்கிற மதுபானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னால் செய்யப்படுதான். சோளத்தில் வந்து செய்கிறது. சோளம் அதிகமாக இங்கே உற்பத்தி பண்ணுறதுனால சோளத்தை வச்சே வந்து இங்கே மதுபானம் வந்து தயாரிக்கிறாங்க. ஹலோ, இங்கே பாருங்க குடிக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க. ஓ, கேன் ஐ ஹேவ் ட்ரை? வாவ், நிறைய சொல்கிறாங்களே ரம், விஸ்கி, வோட்கா அப்படின்ட்டு. குடிச்சு பார்க்கலாம். அதில் என்ன வேரி ஆகும்? எல்லாமே ஆல்கஹால் தான். அதில் என்ன வேரி ஆகும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா. இல்லை நான் எக்ஸ்பர்ட் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. செம்ம ஸ்ட்ராங்குங்க. இது வந்து வேற இஞ்சி மாதிரி உள்ளதுன்னு நினைக்கிறேன். பெக்காவான்றது இது ஒரு பேட்டர்ன் வாங்கி இது வந்து 30 ml குடிச்சோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுவாமா. And this one? Yeah. Oh my god. Is it good? Yeah. இங்கே பாருங்க, பாட்டன்றதை பாருங்க. அநியாயம் பண்ணுறான். ஃபுல்லாக ஃபுல். I'd like to get another one. Yeah, it's fine. Have another one. It's fine. இந்த பவானி மாஸ்டர்ல பவானி சொல்லுவார்ல, குடிங்க குடிச்சு நாசமா போங்க அப்படின்ட்டு அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. Cheers. Oh, sorry. Cheers. எல்லா வீடியோலையும் வந்துடுறாருப்பா. ஃபேக்ட்ரிலேயே வந்து 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க மேனுஃபேக்சரிங்கில். ஆள் யாருமே காணோம். நார்த் கொரியாலேருந்து யாரும் இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரும் இது மாதிரி சுற்றி காமிக்க போகிறீங்க அப்படின்னா சரியான ஒரு ஃபேக்ட்ரி கூட்டு போகிறீங்க. ஏன்னா ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கறது காமிங்க. இது மாதிரி காமிச்சிங்கன்னா எல்லாமே வந்து இப்படி தான் வீடியோ போடுவானுங்க. அது வழியே கிடையாது. கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா ஒழுங்காக காமிக்கணும். சும்மா வந்து எட்டக்கந்து பார்த்து இது வந்து ரன் ஆகுதா என்னன்னே தெரியல. ரன் ஆகிற மாதிரி ஆட்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி பாட்டில்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எதுவுமே காமிக்காம இதான் வந்து எங்களுடைய சரக்கு ஃபேக்ட்ரி அப்படின்னு காமிச்சா என்னங்க எதாவது. ப்ளீஸ்
மிஸ்டர் மாஸ்டர் கிம் ஜான் உன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்கள்ட்ட கடையிலே தட்டி வேலை வாங்கி அதெல்லாம் காமிக்க சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்கள் தந்தை இருக்கிறார் மாஸ்டர் கிம் ஜாங் உன். ஆக்சுவலாக சரக்கு ஃபேக்டரியை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எங்களை அடுத்தது ட்ரை பார்டருக்கு கூட்டிட்டு போதும் அப்படின்னு போகிற வழியில் வியூ பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு நேஷ்னல் பார்க் மாதிரியா, நேஷ்னல் பார்க் தான், நிறைய பறவைகள்லாம் வரக்கூடிய இடமா. ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஆறு ஃபுல்லாகவே ஐஸு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகி போய் கிடக்குங்க. ஆறு அது நல்லா பெருசாக இருக்கு, பயங்கரமாக இருக்குது. பா சூப்பராக இருக்குங்க. ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினச்சேங்க ஒரு செகண்ட். ஓ மை காட். இது பக்கத்தில் உள்ள கிராமங்கள், அதுக்கான போர்டு வச்சுருக்காங்க. 26 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர், 11 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியனில் போட்டிருக்கு. குளிச்சானா அதான் முடியும் மாதிரியாது. ஸோ இப்போ வந்து சம்பவம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இதான் வந்து சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்பில் இருக்கிற ஒரு போர்ட். ஆயிலெலாம் கொண்டு வரணும் அப்படி தான் கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆயிலை கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இறக்கி ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த வட கொரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலெலாம் வந்து இப்படி தாங்க வருது. இந்த ரோடு வழி, இந்த வழியாக தான் வரும். இதுக்கப்புறம் ரோடு வழியாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் சில இடத்துல வந்து போட்டும் இருக்குது, அந்த போட்லேயும் வந்து கொண்டு போகிறாங்க. அந்த ட்ரக்கை காமிக்கும் போது தான் சைஸ் கம்பேரிசன் பார்க்கும்போது தான் போட் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. போக முடியாது, நமக்கு அலோடு கிடையாது. ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் போட்டை மட்டும் காமிக்கும் போது குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சேர்த்து தான் காமிச்சாரு, பட் நான் போட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ட்ரெயின் ட்ராக்லேயும் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் மட்டும் தான் ஓடுதாமா. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் தாங்க. போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தாரு. சூப்பர்ல. இந்த ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் கனெக்ட் பண்ணுதுங்க. அங்கேருந்து வரணும்னா இவங்க மக்கள்லாம் வந்து இப்படி தான் வந்தாகணும். சைனாலேருந்து டூரிஸ்ட் வருவாங்க, ரஷ்யாவில் டூரிஸ்ட் வருவாங்க, இல்லை இந்த நாட்டுடைய அதிபதியும் போகணும்னாலும் இப்படி தான் போவாதாம்மா. ஓகே. ஓ இதான் குட்டியாக ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட தான் இருக்குது. இங்கே பாருங்க, பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் தான் வந்து ரஷ்யாவையும் இந்த வட கொரியாவையும் வந்து ஜாயின் பண்ணுது. வெறும் ட்ரெயின் மட்டும் தான் இணைக்கப்படுது, கார்லாம் போக முடியாதான், வெறும் ட்ரெயின் மட்டும் தான் போக முடியுமா இந்த ரோட்டில், இந்த வழியில். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் தெரியுது பாருங்க. இந்த வாட்ச் டவர் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கடைசி 3 நாளாக எந்த இன்டர்நெட் வசதியுமே இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து இருந்தோம். வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து உணவு சாப்பிடும்போது அதிகமாக ஃபோன் பயன்படுத்துறதை விட நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு. ஏன்னா என்னைக்கு நம்ம நெட்டுக்கு திரும்ப வந்தோ அப்போ திரும்ப வந்து ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இந்த கேப்பில் எங்களுக்கு போர் அடிக்கல, எதுவுமே தெரில, எல்லாத்துக்கும் வந்து டைம் சூப்பராக போச்சு. நாங்களே பேசிக்கிட்டோம், இப்போ நெட்டே இல்லை, நமக்குள்ளே பேசிக்கிட்டே வந்து டைம் வந்து ஈஸியாக போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். பழைய காலம் மாதிரி ஃபோன் வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து பிளாக் பண்ணி சொல்லலாம். ஸோ அதனால ஃபோனு பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரை பார்டர் போகிறோம்ல, அங்கே வந்து ரஷ்யாவும் சரி, சைனாவும் சரி, நார்த் கொரியாவும் சரி, இந்த 3 நாடுமே வந்து ஒரே இடத்துல இணைய போகுது. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட்டை வந்துடும் உங்கள் ஃபோனில், எதுவும் தயவு செஞ்சு வந்து யார்ட்டையும் சொல்லி சவுண்டு கொண்டு போட்டுறாதீங்க, உங்களுக்கு வந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற வடகொரியா நண்பர்களுக்கு வந்து, அதாவது நம்ம கைட்ஸுக்கு வந்து சொல்லிடாதீங்க, அவங்க வந்து ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க, எங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் அப்படின்னாங்க. நான் எதுவுமே சொல்லலாம். இவருக்கு யார் சொன்னா? இங்கே இந்தியா காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படிதான் வந்து அந்த இடம் இருந்தது, செம்மையா இருந்தது. 3 கண்ட்ரியும் ஒரே இடத்துல நிற்கிற இடம். கூட வந்தவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் எல்லாமே வந்து வடகொரியா. அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து சீனா. இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க, அங்கே வந்து விவசாயம் பண்ணல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குளிர் காலங்களில் மரங்கள்லாம் வந்து பட்டு போகும்போது எல்லாத்தையும் ஃபுல்லாக எரிச்சு விட்ருவாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஆனால் விவசாயம் மட்டும் பண்ண மாட்டாங்களாம். இந்த 3 நாடுமே இணையிற ஒரு இடத்த தான் வந்து ட்ரை ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 கண்ட்ரி இணையிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க லேக்கில். இங்கெல்லாம் போக அலோவ் பண்ண மாட்டுறாங்க, சில இடத்துக்கு மட்டும் நம்மளால் போக முடியுதுங்க. அந்தந்த கண்ட்ரிலயும் அந்த ட்ரை பார்டர் வச்சிருப்பாங்க. நல்ல காத்தடிக்குது, நல்ல குளிர், சூப்பராக இருக்கு. மாச சிட்டில இருந்து காமிப்பாங்க. இத பாருங்க வடகொரியா. இதான் முக்கியமா இந்த இன்டர்நெட் கிடைச்சப்போ எங்களுக்கு சம்மதிச்சு, அதுக்கு எங்களுக்கு கூட்டம் அந்த கைடுக்கு சம்மதிச்சு, லோக்கல்ல இருக்கிற வடகொரியா கைடுக்கு சம்மதிச்சு. என்னன்னா,
நார்த் கொரியா வட கொரியா நாங்கள் வந்த ட்ரிப் தான் வந்து கடைசி ட்ரிப். இதுக்கப்புறம் வந்து நாடே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செம்ம ஷாக்கு. எதனால க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க வந்து ரிசர்ச் குரூப், டூரிஸ்ட் குரூப் கூட கிடையாது. அந்த ரிசர்ச் குரூப் அடுத்தது முதலாக வந்து ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் குரூப்ல நம்ம வந்திருக்கோம். எப்படி இப்பதான் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி 1 வீக் கூட ஆகல. எப்படா க்ளோஸ் பண்றாங்கன்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு டேட் கூட தெரியல. அது எங்க கூட வந்த வட கொரியாவுடைய கைட்ஸுக்கும் தெரியல, எதுக்கு க்ளோஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல, யாருக்குமே தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களே வந்து யோசிக்கிறோம் எதுக்காக க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் டைம் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கு, அதனால ஏதோ பிரச்சனையாச்சா, இல்ல நம்ம ஏதோ பண்ணிட்டோமா, நம்ம திரும்பி போக முடியுமா, இல்ல நம்ம வீடியோஸ்லாம் சேஃபா கொண்டு வர முடியுமா அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். இது ஆஸ் யூஷுவல் வந்து கடைசி நாள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அடுத்த நாள் கிளம்பிடுவோம். அதனால நிறைய திங்கிங், எக்கச்சக்க பேர் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதை பத்தி மண்டையில ஓடிட்டே கிடந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா நார்த் கொரியாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பில்டிங் சொல்லிட்டு பில்டிங் வந்து கூட்டு போனாங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து கொரியனில் போட்டிருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ரஷ்யனில் போட்டிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். Oh, we have to use the cover. Okay, thank you. ஷூ கவர் போட்டு தான் உள்ளே போகணுமாம்மா. வாங்க போட்டு போகலாம் வாங்க. ஓகே போட்டாச்சுங்க. ஓ புட்டினும் கிம் ஜாங் உன், விளாடிமிர் புட்டின். ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, புட்டின் வந்துட்டு இந்த மைக் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி எப்படி அசைப்பாரு, அதை பார்த்துட்டு கிம் ஜாங் உன் அவர் அசைச்சிட்டு சிரிப்பாரு. கிம் ஜாங் உன் பார்த்தீங்கன்னா வந்து 2019 ரஷ்யாவுடைய அதிபரை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. 2019 முதல் தடவை மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் தான் வந்து அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து 1988 அப்போ உள்ள லீடர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா இருந்திருக்காங்க, அவங்க பையன். அதுக்கப்புறம் 2019 செகண்ட் டைம் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது மாதிரி நிறையா வந்து படங்கள் வச்சுருக்காங்க. உள்ள தலைவர்களை வந்து இங்கே தான் மீட் பண்ணுவாங்களாம்மா. உள்ளே பார்த்துட்டு வந்துட்டாங்க. உள்ள புகைப்படம், அப்போ உட்காந்து பேசுறதுக்கான இடம் அதெல்லாம் இருக்குது. சூப்பராக இருந்தது. இங்கே தான் தலைவர்கள்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க போல். நம்மளும் வந்து மீட் பண்ணி எல்லா நாட்டோடைய தலைவர்களும் நம்ம தலைவர்கள் மாதிரி நாங்கள்லாம் போய் உட்காந்து மீட்டிங்கை போட்டு டீல் பேசிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்ப போதும். வாங்க போகலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னொருத்தர் வந்து ஒரு ஜெர்மன்கார் வந்து போயிருக்காரு, அவரும் வீடியோஸ் போட்டிருக்காரு. அந்த வீடியோஸில் நான் பார்த்தது நான் போன இடத்துல இல்லை. என்ன மேட்டர்னா, உள்ள யாரெல்லாம் வந்து அந்த இடத்த விசிட் பண்ணுறாங்களோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, எப்படி இருந்ததுன்றதை அதை நோட்டில் எழுத சொல்லுவாங்க. அதில் அந்த பைப்பில் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து ஜெர்மன்காரு, வி நீட் அ பீஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. இந்த நாட்டில் எல்லாமே அமைதியாக இருக்கணும், சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்றத அந்த நோட்டில் வந்து ஃபீட்பேக் எழுதிட்டாரு. எழுதினக்கப்போ என்னென்னா, யார் என்ன எழுதுறாங்கன்றத கைடை வந்து செக் பண்ணிட்டு இது உங்களுக்கு தேவையாது, நீங்கள் கண்டிப்பாக அதில் எழுதணுமா அப்படின்றத ரொம்ப கோவப்பட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு தெரியாது, நான் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். பட் நாங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போகும்போது எங்களுக்கு நோட்டை கொடுக்கல, அந்த நோட்டை வந்து கொடுக்க வேணாம் அப்படின்றத அதே கைடு வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. நாங்கள் எதுவும் ஃபீட்பேக் எதுவுமே எழுதலை. பார்க்குறப்பே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன வில்லங்கமான விஷயங்கள் பண்ணுறனால திருப்பி நாடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்குலாம் நாடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம போட்டிருக்கோம் வீடியோ, என்னால் அடுத்து திரும்ப அந்த நாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு போக முடியாது. வீசா தர மாட்டாங்க. அப்படி வீசா கொடுத்தாலும் நான் போக விரும்பலை. ஆக்சுவலாக நம்ம போகிற தீவு பார்த்திங்கன்னா வந்து அந்த தீவு தான். அங்கே தான் வந்து நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி இது ஹோட்டல் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங்கில் உள்ள பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிபிஆர்கே கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ டிபிஆர்கேயில் இருக்கிற மக்களை வச்சு வந்து ரன் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற யாருமே வந்து இந்த கேம்லிங்க்கு சூது விளையாடுறதுக்கு யாரும் போகிறது கிடையாது. பட் ஆனால் இங்கே வர சீன டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அங்கே போவாங்கன்னா அவங்களுக்காக மட்டுமே வந்து இடம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தீவு போய்ட்டு தீவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து போய் லஞ்ச் சாப்பிட போகிறோம். பயங்கரமாக ஸ்னோ பெய்யுதுங்க. இங்கே ஃபுல்லாக பனி பெய்யுது. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ரோடெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. திஸ் ரோட் இஸ் பில்ட் பை டிபிஆர்கே கவர்மெண்ட். Yes. ஓகே. This is cement, right? Yes, cement. Nice. இங்கே பாருங்கள், வடகொரியாவோட கடற்கரை நிறையா வாத்த கொக்கு, அது கொக்கு மாதிரி இருக்குது. கொக்கெல்லாம் மிதந்துட்டுருக்கு மேலே. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க,
இங்கேருந்து நாங்கள் நடந்து போகணுமா மேலே. அங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. சைனீஸ் பில்டிங்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி நிறைய பேர் சீன மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க டூரிஸ்ட்டாக. வந்தப்போ தான் வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அது கோவிட் வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க போல். நம்ம பார்த்த ஹோட்டல் இதுதாங்க, ஹாங்காங்காரங்க கட்டினது. கேஷினோ இருக்குது உள்ள. இந்த கேஷினோக்கு தான் எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் ஆனனால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. நிறைய சிப்பிலாம் கிடக்கு உள்ள. ஹோட்டல் பயங்கரமாக பெருசாக இருக்குங்க. தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கேயும் பிளாஸ்டிக் வந்திருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் வந்திருக்கு. சிப்பி கிடக்கு. ஆக்சுவலாக லோ டைட்டில் இருக்குது இப்போது. அதனால் தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு. ஹை டைட்டில் தண்ணி மேலே வரும். நல்லா சூப்பராக பீச் ரெசார்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது. அந்த சைடு எதுனா வோல்கானோ மாதிரி என்ன இருந்துச்சுல. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன காமிக்கணும்னு நினைக்கிறாங்க காமிக்கிறாங்க. அதையும் ஒழுங்காக காமிக்க மாட்டுறாங்க. சில இடத்துலலாம் வந்து நமக்கே தெரியுது நடிப்பாக இருக்குது, இவ்வளோ நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தெரியுது. இதனால என்ன பண்ணுறது, இந்த ஊரில் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு தலையாடி தான் போகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. நம்ம ஓப்பனாக இங்கேருந்து கடல் கரையில் ஸ்னோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. கொக்கு கத்துது. இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. கடல் பகுதி, கடற்கரை, அந்த பக்கம் மலைப்பகுதி, அப்படியே இந்த பக்கம் ஹோட்டல். எங்களுக்கு நடந்து வர சொன்னாங்க. இந்த ஏரியாவில் அப்படியே நடந்து மெதுவாக வந்தோம். சூப்பராக இருந்தது. பஸ்ஸு அப்படியே மேலே ஏறி வந்து மலை ஏறி வந்துச்சு. அருமையாக இருக்குங்க லொக்கேஷனு. ஆக்சுவலாக சைனா பார்டர் வந்து அந்த பக்கம் இருக்குது. நம்ம போவோம் அடுத்தது. அங்கே சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டூரிஸ்ட் கடை இருக்குது. ஹலோ ஹலோ சந்திரிகா. பேஸ்ட்டு, சாக்லேட்டு, ஓகே ஓகே சோப் எல்லாமே கொரியாவை சேர்ந்தது தாங்க. சந்திரிகா நோ ஸ்மோக்கிங்க. ஓகே ஓகே thank you. How do you say thank you? I forget. You also forget? Yeah. No. Come on. Something. Hi. I forget. 감사합니다. 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 Got it. ஓ இதத்தான் அந்த டிரைவர் கிட்ட சொன்னாரா? Toothpaste. And soap. ஃபோர்த் எபிசோட்ல சொல்றாரு ஏதோ கன்சாமியானா அப்படி நினைச்சிட்டேன் நான். அதை கேட்டுட்டு I got soap too. Yeah, I can take a shower in India. நான் அப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இவர் தான் சும்மா வேணும்னே கிண்டல் பண்ணி அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சேன். கந்தசாமி அப்படின்ற மாதிரி பேரை வச்சு. ஷாப்பிங் நிறையா பண்ணிட்டேன் வடகொரியானால. ஏன்னா மற்ற நாட்டுகளில் நம்ம திருப்பி வருவோம் வாங்குவோம். இந்த வடகொரியா ராசனுக்கு நம்ம திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அது இந்த வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் என்ன கதை ஆக போகுதுன்னு தெரியல. வீசா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் அடுத்த வாட்டிலாம் ஏதோ தப்பாக பேசியிருந்தா முடிஞ்சாலும் தப்பாக பேசாமல் இருக்கிறத மட்டும் பேசலாம். I got a toothpaste and soap. பேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து Africa. 초콜릿. Chocolate? 네, 코리아 초콜릿. This Korean, no? 코리아. Okay. How much? 이거는 10. ஜெல்லி மாதிரி இருக்கு. 10. 10, okay. This 7. 7. Okay. Okay. One. This one, இங்கிலீஷ் right? கொஞ்சம் பேசுறாங்க. No, this is separate. This one. One. Yeah. Maybe 2. 2개. Okay. How much is that? ஒரு பூ கடைக்கு போயிருப்பாரு. அவங்க வந்துட்டு அந்த கால்குலேட்டர்ல தான் நம்பர் போட்டு காமிச்சாங்க. Chinese. இது கொரியாவில் பண்ணதா சைனாவில் பண்ணதான்னு தெரியல. I think it's from China or Korea, I don't know. Looks like it is. It's like China, right? Yeah, it looks like it is, yeah. Yeah, because all thing is China. It's not here. Thank you. 지금 평양 초콜릿. So, Korean chocolate. Okay. Pyongyang chocolate. ஏய் நம்ம ஊர்ல இருக்கிற பை மாதிரி இருக்குல்ல? கேரி பேக். Just have it. Yeah. Just have it. I also did not ask.
தேங்க்யூ. பா குட். செம கிரன்ச்சியாக இருக்கும் போல. சூப்பர். கந்தாமிதா. கந்தாமிதா. ஓகேங்க, வந்து சாக்லேட்டு பேஸ்ட்டு எல்லாம் வாங்கியாச்சு. சூப்பர். எல்லாம் ஞாபகார்த்தமாக தாங்க. எதுக்கு சாக்லேட்லாம் ஊருக்கு எடுத்து போய் சாப்பிட்லாம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி கிடந்தீங்க. செம்மையாக இருந்துச்சு. நிப்பாட்டம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை போகலான்னு பார்த்தேன், அவங்க அலோவ் பண்ணல. மேலே ஏறினோடனே உடஞ்சதும் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், வட கொரியாவில் நம்ம வந்து ஐஸில் நிற்கிறோம். ஐஸ் லேக்கில் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் நிப்பாட்டாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் போனோம்னா உடஞ்சி ஓட்ட மாதிரி போட்டு பிடிப்பாங்க போல. அவங்க அலோவ் பண்ணல. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த டூரிஸ்ட் சொல்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க. கைடு வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, பயப்படுறாங்க. என்னன்னா வந்து நான் தாங்க கடைசியாக வந்து வட கொரியாவுடைய டூர். இதுக்கப்புறம் தான் அந்த நாடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல. பார்டரில் போகும்போது நம்ம வீடியோஸ்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்ததுக்கிட்டு, ஏன்னா அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அழிச்சிருக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுக்கு நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. ஓகே பார்ப்போங்க. சவுண்ட் கொரியாவின் நொறுங்குற சவுண்ட். 6 கடைசி ட்ரிப்பு. சைக்கிளில் ஒரு அண்ணன் போகிறாரு. அண்ணே வணக்கண்ணே. அண்ணன் பாட்டி ஜம்முன்னு மீட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சைக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்களா? அதான் அந்த வருமானன்றது ரொம்ப கம்மியாக தான் சொன்னார், இன்கம்ன்றது. அதனால சைக்கிள்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. Oh, thanks for the guiding us. No, go inside. அடுத்தது நாங்கள் எத்தனை கைடு மொத்தம்? இப்போ பியர் ஃபேக்டரிக்கு போகிறோம். காலையில் நம்ம சரக்கு, ஒயின், வோட்கா அதெல்லாம் பண்றதுக்கு போவோம். தனியா சரக்கு ஃபேக்டரியில ஆளாச்சு இருந்தாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. பியர் ஃபேக்டரி சுத்தமாக ஆள் இல்லை. வெறும் கவுண்டர்ல மட்டும் தான் பீர் வித்துட்டு பீர் டேஸ்ட் பண்றதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சில பேர் டேஸ்ட் பண்ணாங்க, நானும் டேஸ்ட் பண்ணேன். வட கொரியாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிற பியர்னா 2 பியருங்க. ஒன்று பியான்யாங் கேபிட்டல் இருக்கிற ஒரு பியர், இன்னொரு பியர் இந்த ரசான் அப்படின்னு நகரத்தை தயாரிக்கப்படுற பியர். அந்த பியர் ஃபேக்டரிக்கு தான் வந்துருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அண்டா இருக்குது பாருங்க. பயங்கரமான இதாக இருக்குங்க, பெருசாக இருக்குது. இப்போ இங்கே குளிர் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2 டிகிரி, மணி 5:49. ஆமாம், சரி வாங்க போகலாம். உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். உள்ளே வந்தோடனே தலைவர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காது போல். அவருடைய புகைப்படம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, பியரு, நூடுல்ஸ் இங்கே தயாரிக்கிறாங்க, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே தயாரிக்கிறாங்க. அதுக்கான அவார்டு வேறு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு அவார்டு, பிளாஸ்டிக்கில் இருக்குது. Excellent prize awarded to Rason Yongson Processing Company. Some of this export to China. Yongson beer. They already 150. இது சோளத்திலே பண்ணுற ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸு. சோளத்திலே பண்ணுறதா? சில கார்ன்லே ஏதோ வோட்காவோ பியர் ஏதோ பண்ணான்னு சொன்னார். பியர் கார்னில் கூல்ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க போல. Tomangnyang. Tuman River, yeah, Tuman River. You know the Tuman River? Yes, Tuman, crossing China and... How about the ramen? ஓ, இந்த கைடு தான் அந்த லேடிக்கு பதிலாக வந்துட்டாரா? No, sir, not ramen. They also make this... They produced here. Okay. The beef test. Beef, huh? 1 cup. Okay. நிறையா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக. நல்லா இருக்கு. கார்ன் சோடா வந்ததுக்கு. கார்ன் சோடா குடிச்சதில்லை, குடிச்சு பார்க்கலாம். Very different one. Yeah, but you know, if you get stuck, you can't drink it a second time. That's why we had to try it a second time. It's like a candy. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபேக்ட்ரி எப்படி ரன் ஆகுது, எப்படி ஆட்டோமேஷனில் இந்த ஃபேக்ட்ரி வந்து ஓடுது, ஆட்கள்லாம் தேவையே இல்லை இந்த ஃபேக்ட்ரிக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதில் சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து லைவாக உள்ளே இருந்தால் இருக்குது அப்படின்றது ஓடிட்டு இருந்துச்சுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு டேட் போட்டிருக்கு.
இங்க லைவா மிஷின் ஓடி இருக்குல்ல, அதுல ஒரு டேட் போட்டு ஆமா. அதை பார்த்து நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. 5/3/31. ஆனா வந்து கைடிட்ட சொல்லல. நானும் பார்த்துட்டு இல்ல தப்பா போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள லைவ்லயும் செக் பண்ணேன், லைவா தான் ஓடிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட் என்ன கதைன்றது தெரியல. ஓ எல்லாமே டிஜிட்டலைஸ்ங்க. இங்கே பாருங்க எப்படி பியர் வந்து உற்பத்தி ஆகுது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்குது. இங்கேங்க எங்கேருந்து எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொரியனில் தாங்க இருக்குது. வேறு லெவலுங்க, எல்லாமே ஆட்டோமேஷன். இங்கே பாருங்கள் பாட்டில் எத்தனை பாட்டில் போயிட்டுருக்கு, அது கீழே விழுதா இல்லையா, அது என்ன கூலிங்கில் இருக்குது, என்ன சூட்டில் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து காமிக்குது. வேறு லெவல் டெக்னாலஜி தான் இங்கே வச்சுருக்கிறது. ஸ்டாஃப் ரூமே அவங்க வந்து செக் பண்ணுறாங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்னான்ட்டு. இங்கே பாருங்கள், ஓ உள்ளே ஒர்க் பண்ணுறதுலாம் தெரியுது பாருங்கள். This is soft drink production, instant noodle production, ice cream ஓ production, and this is feast for the animals production. ஓகே நவ் See, here, this is. I'm not a technician, professional technician, so simply say நான் like கைடு தான்ப்பா, எனக்கு தெரிஞ்சதை தான் can சொல்ல you click முடியும். the second one? Can you click on second one? this one, Yeah, soft drinks. touch it. No touch? No touch. Oh, it's not touch. ஓகே டச் இல்லை போல, Okay. வெறும் மானிட்டர் மட்டும்தான். காமிக்கிறாங்க பாருங்க. They are very good இதுல water quality. இங்கே பாருங்க மேலே என்ன டைம் போட்டுருக்கேன் டேட்டு, அப்படியே இங்கே பாருங்க. மியூசிக்கை பார்த்தீங்களா, பிஜிஎம் பின்னாடி. பட் இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா, அந்த வடகொரியா உள்ள கவர்மெண்ட் அங்கே உள்ள இந்த டூர்ல அரேஞ்ச் பண்றவங்க ரியாலிட்டியா உள்ள போய் காமிங்க. சும்மா அந்த ரெக்கார்டிங்கை போடுறது அதெல்லாம் போடுறத விட்டுட்டு ரியாலிட்டியே காமிச்சாதான் வந்து நம்புவாங்க. நீங்க நல்ல நாடு அப்படின்றது வெளிநாட்டுக்கு தெரியும். இதுதான் நான் சொல்ல விரும்ப என்னோட கருத்துக்கள் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அங்கேருந்து கிளம்பி திரும்ப அந்த லேடி கைடுக்கு என்னாச்சு தெரியலையே, வடகொரியா துப்பியை வாங்கிட்டு அப்படி ரிட்டன் ஹோட்டல் போயிட்டாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். சாப்பிட வந்த ஹோட்டலில் கூட பாருங்க, இங்கேயும் வந்து தலைவர் கிம் ஜான் உன்னோட தான் படம் தான் ஓடிட்டு. அதில் என்ன பண்ணாங்க, எப்படி வந்து அமெரிக்கா அடிச்சு வந்தீங்க, அமெரிக்கா பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. எப்படி இழுத்துட்டு போனார், எல்லாத்தையும் படமாக வந்து போன எபிசோட்ல எனக்கு நான் டவுட் ஆனேன். நான் வந்து அமெரிக்காவும் நார்த் கொரியாவும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் நினச்சேன், ஆனால் அப்படி கிடையாது. லேட்டராக தான் நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்படி கிடையாது. ஹோட்டலு வேறு லெவலில் இருக்குது. வாங்கலாம் உள்ள. உள்ளே வந்தோன்னா கடைகள் இருக்குது. கடைகளில் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஹலோ, கேன் ஐ ஹேவ் how much is it? 50? ஓ ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்குமா? ஹானா Hana, do set. இருக்குமா, அது ஸ்ட்ராப் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. ஓ தேங்க்யூ. வந்ததுக்கு தொப்பி வாங்கியாச்சு. ஓ காஃபி டீ. ஹலோ, ஏன்னா நம்ம தான் கடைசியாக வந்ததுக்கு அந்த நாட்டுக்கு. இதுக்காக க்ளோஸ் ஆகிடும்ல திஸ் சைடா? ஓகே, ஐ தாட் மடக்கி தொப்பி இருந்துச்சா வாங்கியாச்சு. திரும்ப எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நாடு. அதனால் எப்போ தான் நமக்கு கிடைக்குதோ, என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் ஞாபகார்த்தமாக. இது ஆக்சுவலாக ஹோட்டல் நினைக்கிறேன், தங்குற ஹோட்டல் நினைக்கிறேன். ரூம் நம்பர்லாம் போட்டுருப்பாங்க. ஹலோ ஹலோ ஹாய். இவர் மட்டும் தான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்றாரா? ஏன்னா நம்ம இவரை தான் பார்க்குறோம். சொல்கிறேன், இருந்தாலும் மற்றவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், பண்ணியிருக்கலாம். செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில். ஓ மை காட், சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாமே சமைக்க போகிறாங்க. ஓ மை காட், எல்லாம் சேர்ந்து சமைக்க போகிறாங்க. கிமிச்சி சமைக்க போகிறாங்க. கிமிச்சியும் ரைஸ் கேக்கும். ஹலோ, ஐ எம் ஃப்ரம் நார்த் கொரியா. ஓ டிபிஆர்கே. ஓ மை காட், 195 கண்ட்ரி முடிச்சிட்டாருங்க என்னையோட. நார்த் கொரியா தான் கடைசி கண்ட்ரி முடிச்சிட்டாரு. அதுக்காக வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து கேக் வெட்டுறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பக்குனா இருக்குன்னு தானே நார்த் கொரியான்டானே. நல்லா இருக்கு. சங்கு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம்ல, அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா என் கூட அந்த ஒரு பொண்ணு வந்திருக்கும், கைடு வந்திருக்கும்.
சின்ன பொண்ணு 20 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணு நல்லா பேசிட்டு வந்திருக்கோம். என்கிட்ட மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பசங்கள்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்துச்சு. என்னன்னா இங்க வந்த கைட்ஸுக்கு வந்து இது மாதிரி நல்லா பேசுறவங்களை வந்து பிடிக்கல. அந்த பொண்ணு வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சு தான் வந்திருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டூரிஸ்ட் குரூப்போட வந்து ஒரு டூர் போகுது, கைடா ஒர்க் பண்ணுது, லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது மாதிரி நல்லா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க கூட இந்த மத்த பெரிய கைட்ஸ் எல்லாம் வந்து திட்டினாங்க அந்த பொண்ணு. இன்னொன்னு என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இதை வந்து ஏத்துக்க முடியல. அங்க வந்து எப்படின்னு தெரியல, நம்ம வந்து திட்டினாங்கன்னா நம்ம ஊர்ல வந்து அழுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க, பட் அந்த நாட்டுல எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அதையோ பார்த்தேன். என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். அது வரைக்கும் நல்லா இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து உடம்பு சரியில்லாம நைட்டு ஹோட்டலுக்கு அந்த படியில கூட ஏற முடியல, இருந்தாலும் மயக்கமா இருந்தாங்க. சாப்பிட்டாங்களான்னு தெரியல எனக்கு. மயக்கம் போடுற அளவுக்கு படியில ஏறி இந்த ஹோட்டல்ல போய் நைட் ஸ்டே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த டூர்ல வந்து அந்த பொண்ணு கிடையாது. இந்த 3வது நாளும் சரி 4வது நாளைக்கு நாங்க கிளம்ப போற இதுலையும் பாத்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏதோ நடந்திருக்கு, சம்திங் ராங். அதிகமாக வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம், அவங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு மொத்தமாக திட்டுறதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா அவங்களோட மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். என்ன நடக்குதுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, என்ன ஆயிடுக்கும், ஒருவேளை எதுவும் வயலண்ட்டாக எதுவும் பிஹேவ் பண்ணியிருப்பாங்களோ, எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு யோசிக்கானா. பட் பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி தான் இருக்குது. என்ன இந்த எபிசோட் அதான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஜான்ரா தான், ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் இல்லை, ஒரு சீரியஸ் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. இது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ்ட்டு எல்லாமே விளாக்னாலே அதான், பட் இது அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு ஜானரில் தான் இந்த வீடியோ இருந்துச்சு. அடுத்த எபிசோட் எப்படி இருக்க போது என்னன்னு தெரில, அதுவுமே கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். நாளைக்கே கூட வரும் அந்த வீடியோவும், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி 4 எபிசோட்ஸ் இருக்கும், இதை சேர்த்து 5வது எபிசோட், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் என்னோட சேர்ந்து பார்க்கும்போது. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு என்ன பேசுகிறது இந்த வீடியோவில், அதான் அவ்வளோதான். பெருசாக ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு இந்த எபிசோடு, அதான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுப்பா. அந்த 3 நாளுன்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் சீரியஸாகவே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன் ஃப்ரம் வரன்.